அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பியர் மார்க்கெட்டில் அல்லது மார்க்கெட் உடஞ்சி கீழே விழும்போது நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை அடாப்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வச்சுக்கலாம், எந்த மாதிரி ஸ்டாக்ஸை களை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பியர் மார்க்கெட்டில் நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு தான். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அந்த கம்பெனி கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் பாஸ்ட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனி இப்போ ஸ்டாக் ப்ரைஸு கீழே போகிறதுக்கான காரணம் மார்க்கெட்டு விழுகிறது மட்டுமே தான், அல்லது அந்த செக்டரில் வர்ற கரெக்ஷனால தான் இந்த ஸ்டாக்கோடைய விலை குறையுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பாக ஹோல்டு பண்ணிக்கணும், பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். நான் சொல்கிற இந்த கம்பெனிகள் எல்லாமே கடன்கிற பிரச்சனையில் இருக்கவே இருக்காது பெரும்பாலும், சரிங்களா? மேக்ஸிமம் கடனே இருக்காது இந்த கம்பெனிகளுக்கு. ஆனாலும் விலை குறையிறதுக்கான காரணம் இந்த மார்க்கெட் கிளைமேட்டு தான். இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு எந்த செக்டர் சைக்ளிக்கல், எந்த செக்டர் டிஃபென்சிவு, எங்கே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது அப்படிங்கிற செக்டோரல் புரிதலும் ஓரளவு அவசியம். ஏன்னா ஒரு ஸ்டாக்கு இந்த புல் மார்க்கெட்டில் பீக் இபிஎஸ் கொடுத்துருக்கும். இபிஎஸ்னால் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அதாவது இந்த 2024 தான் அதோடைய ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அது சைக்ளிக்கல் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால பீக் பெர்ஃபார்மன்ஸில் இருந்து கீழே டமால்னு விழுகும். அதாவது என்னென்னா, அதோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா 2024 ஒரு 100 ரூபா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சைக்ளிக்கல் ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்னா, சப்போஸ் செக்டோரலில் செக்டர் இஷ்யூனால் 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தது, அடுத்த வருஷம் வெறும் 50 ரூபா தான் கொடுக்கும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அப்போது 100 ரூபாய்க்கு பிஇ மல்டிபிள்ஸ் புல் மார்க்கெட்டில் ஒரு 35 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸோடைய விலையை கால்குலேட் பண்ணிக்கோங்க. 100 ரூபாய் இபிஎஸ்ஸு, 35 பிஇ. ஏன்னா அது புல் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்கு அப்படின்னு நினச்சி தான் மார்க்கெட்டு அதுக்கு வேல்யூவேஷன் கொடுத்துருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு அப்படிங்கிறதுனால அதனால் மார்க்கெட் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பொழுது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இபிஎஸ் 50 குறைஞ்சிருச்சு. அதே சமயம் புல் மார்க்கெட்லேருந்து நம்ம பியர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அப்போது பிஇ 35 கொடுக்க மாட்டோம், 20, 18 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அப்போது 18 பிஇக்கு 50 ரூபா தான் இபிஎஸ்னா அப்போ ஸ்டாக் விலை எவ்வளோ கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? இதனால தான் என்றைக்குமே ஒரு ஸ்டாக்குடைய இபிஎஸ்ஸை பார்க்கும் பொழுது அந்த சார்ட்டிலே தெரிஞ்சிடும். இது வரைக்கும் என்னென்னா நெகட்டிவ் க்ரோத்து ரொம்ப கம்மியான இபிஎஸ் காட்டியிருப்பாங்க. திடுக்குன்னு பார்த்தா இந்த புல் ரனில் மட்டும்தான் ஒரு 3-4 வருஷமாக பயங்கரமான க்ரோத்தை காட்டி பயங்கரமான இபிஎஸ்ஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த ஸ்டாக்கு இவ்வளோ ப்ரைஸ் போகுது, பிஇ ஆனால் கம்மியாக தான் இருக்குது, கடன் எதுவும் இல்லை அப்படின்னு வாங்கணுன்னாலும் இந்த ஸ்டாக்கு அடிப்படும். கடன் இல்லாததுனால இந்த கம்பெனி சைக்கிளிக்கல் செக்டர் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த சைக்கிளோடைய பியர் டர்ன் முடிகிற வரைக்கும் அந்த கம்பெனி வித்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா கம்பெனியை நடத்துனாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைக்கிளிக்கல் முடிஞ்சு மேலே வரும்பொழுது அந்த ஸ்டாக்கும் மேலே வந்துடும். இதனால தான் நம்ம வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். 2 சிம்பிளான விஷயம். நான் நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பேசிட்டேன். குயிக்காக உங்கள் ஸ்டாக்கில் கடன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள். 2வது, அதோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஏர்னிங்ஸ் பர் ஷேரு எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள், சரிங்களா? பியர் மார்க்கெட்லையும், அதாவது மார்க்கெட் உடஞ்சி விழுந்தாலும் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஸ்டெடியாக க்ரோ ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டே பார்ப்பீங்க. அல்லது அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரு அதே அளவில் தான் இருக்குது, போன வருஷம் 2024 கொடுத்த அதே அளவில் தான் இருக்குது அப்படின்னாலும் நல்ல கம்பெனி. இந்த பியர் மார்க்கெட் சைக்கிளுங்கிறது எவ்வளவு வருஷம் போகும்னு தெரியாது. அதனால் 2025
உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு டிப்பு காட்டினாலும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் சப்போஸ் போன வருஷம் 100 ரூபாய் இருந்துச்சு, இந்த வருஷம் 50 ரூபா 75 ரூபாய் அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னும் கீழே போகும். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி மெயின்டைன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆகி மேலே போகும். அல்லது பேட்டர்ன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? எப்படி வேணாலும் இந்த பேட்டர்ன் வந்து இருக்கலாம். நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கடன் இல்லை, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ரொம்பலாம் அஃபெக்ட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவில் போகலை, அல்லது ரொம்ப வந்து பாதாளத்துக்கு போகலை. 100 ரூபா போன வருஷம் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுத்துட்டு இந்த வருஷம் 1 ரூபா தான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்கு ரொம்ப ரொம்ப வாலட்டைலான வீக்கான ஸ்டாக்கு. கடன் இருக்கான்னு தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. அட்லீஸ்ட்டு கடன் இல்லாமல் ஏர்னிங்ஸ் பர் ஷேரை மட்டும் மானிட்டர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்குக்கு. அந்த ட்ரெண்டிலேயே வந்து உங்களுக்கு நல்ல வந்து புரிதல் அண்ட் கன்விக்ஷன் வரும். ஏன்னா நீங்கள் தவறான ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது பயங்கரமாக உடப்பட ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் அந்த காசில் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக முதலீடு பண்ணாமல் ஒரு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கிற டிஃபென்சிவ் செக்டரில் நல்ல growth பொட்டன்ஷியல் உள்ள நல்ல லார்ஜ் கேப்பு வேல்யூவேஷன் இன்னும் சீப்பாக வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் நம்ம முதலீடு பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறது மூலமாக, தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாக இந்த ஆவரேஜ் அவுட் பண்ணாமல் வேறு நல்ல ஸ்டாக்லையாவது முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிற நல்ல டைரக்ஷனுக்கு வந்து நம்மளை இந்த அனாலிசிஸ் கொண்டு போய் விடுங்க.